போன பதிவுல நம்ம ஸ்டாரோமைஸ்கி வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப இந்த பதிவுல ஸ்டாரோமைஸ்கிக்கு மேல இருக்கக்கூடிய உக்லிடார்ல இருந்து நோவோமிக்கலேவ்கா வரைக்கும் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்கோப்லாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய செல்மெண்ட் தான். இந்த பகுதியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மேப்புக்கு போயிடலாம். இதுதான் உக்ரைன்ல இந்த மினிமேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், டொனஸ்கோப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நோவோமிக்கலேவ்கால இருந்து உக்லிடார் வரைக்கும் தான். இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா, புதுசா வந்த நம்பர்களுக்காக இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கலாம் மே 31 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன். இந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த மாசம் ஜூன் 1 இருந்து ஜூன் 22 வரைக்கும் முன்னேறி இருப்பாங்க இல்லையா, ஸோ அதோட ஃப்ரண்ட் லைன். ஸோ எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் உக்லிடார். இந்த பகுதியில் தான் பல டைம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க ரஷ்யா இந்த கவுண்டர் ஃபென்சிவ்க்குலாம் முன்னாடி, உக்ரைனோட கவுண்டர் ஃபென்சிவ்க்குலாம் முன்னாடி. பட் ஆனால் பெருமளவில் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல இந்த உக்ரிடார் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த உக்ரிடாருக்கு இருக்கக்கூடிய சப்ளை லைன்ஸ். அதை கட் பண்ணணும் அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த 00532 ரோடை வந்து முற்றுகிட்டா மட்டும்தான் முடியும். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த 0052ங்கிறது இன்னொரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ தோராயமாக இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள இந்த ரோடு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்தது ஒடைனி. இந்த ஒடைனியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா அடுத்த உக்லிடாரை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது ரஷ்யாவோட முன்னேற்றம் இந்த பகுதியில் அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பெருமளவில் முன்னேறி வந்து ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிருக்காங்கன்னு. அதுவும் இந்த மாதம் தான் இந்த பெரஸ்கோவிகா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன் சமீபத்தில் இழந்திருந்தாங்க. இந்த பகுதியை ரஷ்ய வீரர்கள் வந்து பிடிச்சிருந்தாங்க. இங்கே தான் 79வது ஆர்எஸ்எல் பிரிகேட் இருக்காங்க. அடிக்கடி கசகசன் பேசுவாங்க இல்லையா, அந்த பிரிகேட் இவங்க தான். ஸோ அவங்க தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா துவம்சமாயிருக்கு. ரஷ்யா முன்னேறி வரும்போதே அது மிக பெருமளவில் சேர்த்து செஞ்சு வச்சிச்சு பெரஸ்கோவிகா. இப்போ அந்த இடத்துல நாங்கள் குண்டுகளை போட்டோம் பாருங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த ரபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்காங்க. அது தெரிஞ்சதுனால அந்த இடத்துல வந்து ஆர்ட்டிலரி ஷெல்லிங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல கொஸ்டான்டிவ்காவுக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸ்ல உக்ரைனியன்ஸ் இருந்திருக்கிறாங்க. இப்போ அதை தாக்கும் விதமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளை போட்டிருக்கிறாங்க ரஷ்ய தரப்பு இருந்து. இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தோம்னாலே தெரியுது ரஷ்ய வீரர்கள் முன்னேறதுக்காக அந்த இடத்துலயும் தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஆக்சுவலா அந்த ரஷ்யா போட்ட தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரஸ்கோவிகா உக்ரைன் போட்ட தாக்குதல். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது ரஷ்ய வீரர்கள் 2 டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்னு இந்த 00532 ரோட நோக்கி போறது, ரெண்டாவது இது ஆல்ரெடி நம்ம எல்லா அஃபென்சிவ் ஆப்ரேஷனையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க பல வழிகளும் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு. ஸோ ஒரு செட் ஆஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ள கொஸ்டான்டிவ்காவோட ஸ்ட்ரீட்ஸ்க்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று அந்த கொஸ்டான்டிவ்காவோட அந்த ரோடை கட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இங்கே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோட்லேருந்து முன்னேறி போய் கொஸ்டான்டிவ்காவோட சிட்டி சென்ட்ரல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த கொஸ்டான்டிவ்காவே 2ஆ பிரியும். அப்படி பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இந்த ரோடை பிரித்து பின்வாங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருக்கிறவங்க சண்டையே பிடிக்காம இந்த கொஸ்டான்டிவ்காவோட மேற்கு பகுதியை நோக்கி போயிருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ரஷ்யன்ஸ் இந்த கொஸ்டான்டிவ்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பகுதியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க இந்த ரோட போய் முற்றுகையிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கி போவாங்க. நார்மலா எல்லா செட்டில்மெண்ட்டையும் ரஷ்யன்ஸ் இப்படிதான் ஸ்ட்ராங் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துலயும் இப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரோட்லயும் முன்னேறிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கொஸ்டான்டிவ்காவுக்கும் இந்த உக்லிடாருக்கும் இந்த ஒடைனியை போய் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 துண்டா பிரிச்சிடலாம். ஸோ அப்படி பிரிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மாரல் வேல்யூ, அங்க ஆல்ரெடி 79 ஆர்எஸ்எல் பிரிகேடோட மாரல் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்க முடியுது. ஸோ இது போல நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த கொஸ்டான்டிவ்கால இருந்து மேல போனோம் அப்படின்னா பொபிடாக்கு மேல இந்த மிரியங்காக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய ஹெக்ரோவிகா இந்த பகுதிகளில் அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேப்ல பார்த்தோம்னா தெரியும் எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்கோப்லாஸ்ட் தான். ஸோ இந்த கொஸ்டான்டிவ்காக்கு மேல வந்து பார்த்தா பொபிடா. இந்த பொபிடா கொஸ்டான்டிவ்காவோட புறநகரங்கள் இந்த கருப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த மாசத்துல முன்னேறின ஃப்ரண்ட் லைன்ஸ். இது இந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் இப்போ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ தெரியுது ஃப்ரண்ட் லைன் முழுவதுமே என்டையர் ஃப்ரண்ட் லைனும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெக்ரோவிகாவும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இந்த மேக்சிமில்காவோட சிட்டியோட என்ட்ரன்ஸை சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல நம்மளுக்கு வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அதுவும் குறிப்பா இந்த பகுதியில் இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உக்ரைன் வந்து அது மேல தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட பிரசன்ஸ் அந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது போல நம்ம மார்க் பண்றோம் இல்லையா.
இப்ப அடுத்த வீடியோ பதிவு இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு இந்த மேக்ஸிமெலிவ்காவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ஸை நோக்கி ரஷ்யாவோட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைனோட ட்ரோன்கள் போய் அதை தாக்குதல் பண்ணியிருக்கும். உக்ரைன் தரப்பு வந்து வெளியிடப்பட்ட ஒரு பதிவு தான் அது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவோட பிரசன்ஸ் அது வரைக்கும் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேபி முன்ன பின்ன இருக்கலாம். ரஷ்யா தரப்புல இருந்து ஏதாவது சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து உக்ரைன் தரப்புல இருந்து தான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து எல்லாத்தையும் மூடி மூடி வச்சுக்கிறாங்க, கமுக்கமாவே வச்சுக்கிறாங்க. இந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் உக்ரைன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தரப்புல இருந்து அந்த மீடியா விக்டரிக்காக பெருமளவுல போட்டு காட்டுவாங்க அப்படிங்கிறது போல தெரியுது. இல்ல ஒரு சேர வச்சு பப்ளிக்கா சொன்னாங்க இல்லையா, இத்தனை செட்டில்மெண்ட் பிடிச்சோம், 26 செட்டில்மெண்ட் பிடிச்சோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல ஏதாவது பெருசா அறிவிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன சொல்ல போறாங்கன்னு. அதுக்கப்புறம் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரல. இந்த மேக்ஸிமெலிவ்காவோட என்ட்ரன்ஸ்ல சண்டை நடந்தது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ பதிவு. அது அதை பார்க்கும்போது தெரியுதா, இந்த மாசத்தோட 14ஆம் தேதியே அப்படின்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே ரஷ்ய வீரர்கள் அதுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப் இருக்குது. ஒரு 6-7 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று ரீக்ரூப் ஆகுதுக்காக ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கலாம். மேபி ரஷ்யன்ஸ் இந்த மேக்ஸிமெலிவ்காவோட மேக்ஸிமம் பிடிச்சதுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படிங்கிறது கூட வச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்ஷ்னோரிவ்காக்கு போயிடலாம். இந்த கர்ஷ்னோரிவ்காலையும் பெரும்பான்மையான பகுதிகளை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இந்த மாசத்தோட தொடக்கத்துல இருந்து தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது இந்த ஹெக்ரோவ்கா, அதுக்கு மேல இருக்கிறதான் கர்ஷ்னோரிவ்கா, இதுவும் டொனஸ்க் ஒப்லாஸ்ட் தான். ஸோ இந்த கருப்பு கலர்ல மார்க் ஆயிருக்கிறது எல்லாமே இந்த மாசம் ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறி பிடிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கூடுதலா இங்க இருக்கக்கூடிய விஷயங்களையும் பிடிச்சதா ப்ரோ ரஷ்யன்ஸ் தரப்புலன்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைனியன் தரப்புல இருந்து எதுவும் சொல்லல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம அப்படியே விட்டு வச்சிருக்கோம். மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த பிளாக் கலர் மார்க்ல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த சிட்டியை பெரும்பாலும் சுற்றி வளைச்சிட்டாங்க. இதையே தான் இந்த மாடல் வச்சு தான் நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் டிஃப்காக் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பகுதியில் எப்படி ஸ்ட்ராங் பண்ணாங்களோ அதே போல தான் அங்கேயும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். இது ரஷ்யா தரப்புலேருந்து வெளியிடப்பட்ட ஒரு பதிவு. இது 14ஆம் தேதி இந்த மாதம் வெளியிடப்பட்ட பதிவு. இது இந்த பதிவில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த இடத்துல வந்து ரஷ்யன்ஸ் வந்து ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஆனால் இதுக்கப்புறம் டீப் ஸ்டேட் மேப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல டீப் ஸ்டேட் மேப் தரப்புலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன் அப்டேஷன் இருக்கு இல்லையா, இது முழுக்க ப்ரோ உக்ரைனியன் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது அவங்க தான் சொல்லிக்கிறாங்க எச்சா முன்னேறிட்டாங்க, இன்னும் சில பகுதியில் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஆனால் ரஷ்யா தரப்பு வந்து ப்ராப்பராக எந்த ஒரு விஷயமும் சொல்லல. ப்ரோ உக்ரைனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கூடுதலா இன்னும் சில ஸ்ட்ரீட்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கூட ப்ரோ உக்ரைனியன் தரப்பு வந்து செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதுவும் இப்ப முன்னேறிட்டு இருக்கக்கூடிய பொசிஷன் வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மையான உக்ரைனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிட்ட மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியரா புரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் இந்த பகுதியும் சரி இங்க இருக்கிற பகுதியும் சரி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பகுதியில் உக்ரைனியன்ஸ் இல்ல, பட் ஆனா அவங்களால எந்த டைமும் போய் அட்டாக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போன மாசம்னு நினைக்கிறேன், அதாவது மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து ஒரு வீடியோ பத்தி விட்டுருந்தாங்க. ஒரு திடீர்னு ஒரு ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் வந்து ரஷ்யாவோட நிலையை போய் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கும். இருந்துச்சுன்னா சைடில் லோட் பண்ண அந்த வீடியோ பதிவு கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல போய் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் வந்து அந்த இடத்துல சுற்றி வளைச்சு அவங்கள பிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வர்னரபிளான பொசிஷன் அப்படிங்கிறதுனால அது இன்னும் வந்து கிரே ஜோனாக தான் இருக்கு. இந்த பகுதியில் ரஷ்யன்ஸ் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்சாதான் அங்கேருந்து முழுவதும் உக்ரைனோட வீரர்கள் பின் வாங்குவாங்க. இப்போ மேப்ல பார்ப்போம், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் பின் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் 2 டீமா பிரிஞ்சு இந்த இடத்துல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஒரு குரூப் மேற்க நோக்கி போயிட்டு இருக்குது, இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வடக்க நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மூமெண்ட்ஸை மேப் பண்ணும்போதே தெரியும், உக்ரைனியன்ஸ் வேற வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜிக்கலி பின்வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி முடிஞ்ச வரைக்கும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பகுதி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். மேக்ஸிமம் வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத, இந்த ஃப்ரண்ட் லைனில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேப் வீடியோ செய்யறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண வேண்டிய இது இருக்கும். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு, 4 பேத்துக்கு ஷேர் பண்றீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வீன்ற நம்பிக்கையில அடுத்த பயிர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.